நான் அழைப்புல இருக்கிறேன்னா, என்னால முடிஞ்ச வரை என்னை உடைச்சு ஊத்துறேன்னா, ஆனா கொந்தளிக்கிற காற்று வருகிறது, படகு ஆடுற மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க ரெண்டு காரியம் ஒண்ணு செய்யணும். நல்லா தூங்குங்க, பயப்படாதீங்க. இயேசு சீஷர்களை கூப்பிட்டு சொன்னாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னாரா? எல்லாரும் அவர் பின்னால போய் ஏறினாங்களா? புயல் வந்துச்சா? காத்து வந்ததா? சொல்லுங்க. இடி வந்ததா? அந்த நேரத்துல தான் நீங்க சொல்லு, காற்று வீசினும் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் உள்ளே தூங்குகிறார், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். அந்த நேரம் இறையாதே, பயமுடு அப்படி சொல்ற அதிகாரம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பித்து. இப்ப நான் ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுக்கு எதிராக வருகிற இந்த புயல் காற்று, நாங்க ஊழியர்கள் எல்லாரும் சொல்றோம், உங்களுடைய வேகத்தை தடுக்க வருகிற ஆவிகள், உங்களுடைய குடும்பத்தை அலக்கழிக்க வருகிற ஆவிகள், உங்கள் சபையை உடைக்க வருகிற ஆவிகள், உங்களை பாவத்திலே தள்ள வருகிற ஆவிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை விட்டு விலகும்படி கட்டளை கொடுக்கிறேன். I break your power, devil. I break your power. I break your power. ஜனங்களை விடு என்று கட்டளை கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை அது, அழைப்பு தேவனை போல வல்லமையுடையது.